ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். என் அருமையானவர்களே, இன்று தியானத்திற்காக தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வேத பகுதியை தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்தார். காலையிலே தேவன் வேறொரு செய்தி கொடுத்து கொண்டிருந்தார், அதை பிரசங்கித்து வந்தேன். இந்த நாளில் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருகிறது. சீயோன் என்பது மகாராஜாவின் நகரம் என்று வேதம் சொல்லுகிறது. சீயோன் என்பது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் செய்கிற இடம் சீயோன் என்று எழுதியிருக்கிறது. சீயோன் கர்த்தருடைய பர்வதமாயிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்புகிறது இல்லை, தம்முடைய ஜனம் என்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள் என்கிறவர்கள் 2 கையை வைத்து தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சிறையிருப்புகள், நேற்று வரை இருந்த சிறைகள், நேற்று வரை உங்களை அடிமைதனங்கள், நேற்று வரை இந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே முற்றிலும் மாற்றி போடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, என் துன்பம் மறைந்தது என்று சொல்லி, என் சஞ்சலங்கள் மறைந்தது என்று சொல்லி, என் தவிப்புகள் மறைந்தது என்று சொல்லி. அப்பொழுதுதான் யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியாம். யார் இந்த யாக்கோபு, யார் இந்த இஸ்ரவேல்? யாக்கோபு என்கிறது நம்முடைய முப்பிதாக்களின் தகப்பன் ஈசாக்கின் மகன் யாக்கோபு. இஸ்ரவேல் என்பது யாரு? அதே யாக்கோபுடைய மறுபெயர் இஸ்ரவேல். களிப்பும் மகிழ்ச்சியும் வரணும் என்றால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் என் சிறையிருப்பை மாற்றுவார் என்று நீ விசுவாசித்தால் மட்டும் போதும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று யாக்கோபு சொன்னார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நீண்ட நாளாக ஏன் சிறைகள், சிறையான வாழ்க்கைகள், சிறையிருப்பான குன்பங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய அனுபவங்களே நாம் கடந்து வருகிற பாதையை அவர் சீர்துவைக்கு பார்க்கிறார். உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனம் என்று சொல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது. அந்த ஜனத்தினுடைய சிறையிருப்பை அவர் இன்றைக்கு திருப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய ரட்சிக்கப்பட்ட காலத்தில் 3 மணிக்கு நான் ஜெபத்தை முடித்து குடங்களில் தண்ணி வைத்திருப்பார்கள். அந்த காலத்தில் குடத்து தண்ணீரை சில்லுன்னு தலையில் ஊற்றிக்கிட்டு ஒரே மனுஷனாக அந்த சபையை நான் கூட்டுவேன். கூட்டிவிட்டு பாயை போட்டு நல்லா ஜெபம் பண்ணி ட்ரம் எடுத்து வச்சு பாடல ஆரம்பிக்கும் பொழுது அநேகருடைய ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
தூக்கமும் அதற்கு ஒரு காரணம். அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதிருப்பதற்கு அசதி ஒரு காரணம், ஜெப குறைவு ஒரு காரணம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எது காரணமா இருந்தாலும் உன் சிறையிருப்பை நான் திருப்ப வல்லவராயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது நீ களிப்பாகும் மகிழ்ச்சியாய் இருப்பாய். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இதுவரை இல்லாத களிப்பும் மகிழ்ச்சியும் கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார். அதனால தான் மோசே கோராகின் புத்திரரை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான்? கர்த்தர் தம்முடைய ஜனம் யார் என்றும் மற்றவள் யார் என்றும் நிரூபித்து காண்பிப்பார் என்று சொன்னான். என்னாகமத்தின் புஸ்தகம் 16:5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 104:31, சங்கீதங்களின் புஸ்தகம் 135:14. இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செய்திருக்கிற மேன்மையின் காரியத்தை அங்கே தேவ மனிதர்கள் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், அதை பின்தொடருவதே கிடையாது. அதை பின்பற்றாமல் போகும் பொழுதுதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தூரமாகவே நிற்கிறது. அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 149:4 தாவீது இன்னும் அழகாக சொன்னான். அதை ஏசாயா சொல்லும்போது சொன்னான். ஏசாயா 49:13 கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதலும் அளிக்கிறார் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்களை மீட்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாராம். யாருக்கு? கர்த்தர் தம்முடையவர்களுக்கு. ஏசாயா 52:9 அது சொல்லுகிறது, கர்த்தர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் அளித்தார் என்று. காரணம் என்ன? அநேக நேரங்களிலே நாம் ஆறுதல் அற்று வாழுகிறோம். கேட்டா பிஸின்னு சொல்லுவோம். பிஸி இல்ல, சாத்தாவனை பிஸியா வச்சுக்கிற மாதிரி காய்ட் பண்றான். யாரை விட்டு பிரிக்க? ஆண்டவரை விட்டு பிரிக்க. இதுவரை உன்னை சிறையில் வைத்திருந்த சத்துரு அவனுடைய ஆட்களை அவனை சிறையில் வைக்கும்படி கர்த்தர் அந்த சிறை அவனுக்கே திருப்பாராம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பொழுது யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. மலை தேசத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு பெயர் எல்கானா. அந்த மலை தேசத்தின் மனுஷனுடைய மனைவி அன்னாள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். உபவாசித்தாள், ஜெபம் செய்தாள், தேவ சமூகத்தில் கதறி அழுதாள், நிந்தையை அனுபவித்தாள். மற்றவள் அவளை கேவலப்படுத்தினாள், மற்றவள் அவளை துன்பப்படுத்தினார்கள். வேதனையோடு தேவாலயத்தில் வந்து ஜெபிக்கிறாள். அங்கே இருந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், நீ இன்னும் எவ்வளவு நேரம் குடிச்சு வெறித்துக்கிட்டு இருப்பு, போதும், உன் சத்தத்தை நிறுத்தி என்றான். மனமுடைந்து போனாள், மனம் கசந்து போனாள். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன் என்று புலம்பினாள். அவள் திரும்பி அவளை பார்த்து சொன்னாள், ஐயா, நான் மன கிளேச்சம் உள்ள ஒரு ஸ்திரீ, நான் குடிக்கவே இல்லை, எனக்கு அது தூரமா இருக்கிறது. என் வியாகுலத்தையும் என் இருதயத்தின் சஞ்சலத்தை நான் ஊற்றி என் தேவனிடத்தில் முறையிட்டு ஜெபித்தேன் என்றாள். அப்பொழுது அவன் குத்தப்பட்டவனாக சொன்னான், அன்னாள், உன் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாராக என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் சஞ்சலத்தோடு தவிக்கும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிற சிறைகள் நம்மை நொறுக்கும் பொழுது நாம் கதறிக்கொண்டிருப்போம். ஆண்டவரே, எனக்கு ஒரு மீட்பு இல்லையா என்று கதறுவோம். என் சிறையிருப்பை யார் மாற்ற முடியும்? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு களிப்பு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது, கர்த்தரின் சமூகம். ஹல்லேலூயா. கர்த்தரின் சமூகம். கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். உறவுகள் வரலாம், சஞ்சலத்தோடு தவிக்கலாம். பிரச்சனைகள் வரலாம், தவிப்போடு தவிக்கலாம். நிலைமைகள் மாறலாம். ஐயோ, என் தகப்பனே, என் தேவனே என்று கதறலாம். இயேசு அதை பார்ப்பார். கர்த்தர் ஒருவர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் ஒருவர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் தம்முடையவர்களுக்கு தாம் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23 அப்படி சொல்லுகிறது.
அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து சொன்னான், நீ பிள்ளையை பால் கொடுக்க மட்டும் இங்கே இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. தேவன் உனக்கு ஒரு வார்த்தையை வைத்திருப்பார், அதை அவர் நிறைவேற்றுவார். தம்முடையவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை தம்முடைய சித்தப்படி தம்முடைய நினைவின்படி அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். நாம் தாம் போய் சிக்கிக் கொள்ளுவோம், ஏமாந்து விடுவோம், ஐயோ என்று கதறுவோம். கடைசியிலே வந்து ஊழியக்காரனை பார்த்து கேட்போம், ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்கள். ஒன்று, விசுவாசத்தில் நீங்கள் நின்று, தேவனே என்னுடைய சிறையிருப்பை உம்மால முடியும் என்று சொன்னீரே, நான் உம்முடைய ஜனம். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடையவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறான். நடத்தி வரும்பொழுது சொன்னான், நான் வழிநடத்தி கொண்டு வந்துட்டேன், உண்மைதான். ஒன்று உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்னார் தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப அழகாக சொன்னார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பார் என்றான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் அடிக்கடிக்கு கிருபை கிருபைங்கன்னு சொல்றது. வேதம் சொல்லுகிறது 34ஆம் சங்கீதத்தில், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒரு முகம் கூட வெட்கப்படவே இல்லையா. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். வேதம் அழகாக சொல்லுது, அவருடைய முகத்தின் பிரசன்னத்தை பிரகாசத்தினால் எங்களை இருதயங்களை பிரகாசித்தார் என்று சொன்னான். யோவான் சொல்லும்போது சொன்னான், இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொன்னான். எந்த மனிதனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று சொன்னான். ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், மிக தெளிவாக, மிக தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை பாருங்கள், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கரங்களை தட்டி கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், ஓ இஸ்ரவேலர்களே, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார் என்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களுடைய விசுவாசத்தை பார்த்த தேவன் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து கிருபையாய் இருக்க கடவர் என்று மோசே என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொன்னான். என்னாகமத்தின் புஸ்தகம் 6:26 வாசித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி, முன்பு லைட் அடிச்சு பிரகாசிக்கிறாரா, அப்புறம் என்ன பண்றாரா, பிரசன்னமாகிறார். பிரசன்னம்னா அப்படி முழுசாய் மூடுறாரா. என்ன விசுவாச கைத்தட்டு. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம் விளையாட்டு இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றார். அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் பிதாவை தரிசிக்கிறது போல நீங்கள் என்னை தரிசித்தால் என் சமாதானத்தை தருவேன் என்று யோவான் 14:27 சொன்னார். ஏசாயா 53:5 சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 1:20 சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 140, 119, 165 சொன்னார். அவருடைய வேதத்தை நேசிக்கும் மனிதனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது என்று சற்று கவனித்து பாருங்கள். நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோ, என் ஆசீர்வாதம் அடமானத்தில் கிடக்கிறது,
என் பொருள் அடமானத்தில் கிடக்கிறது. இன்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்ப வல்லவராயிருக்கிறேன். காரணம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை, கைகளை தட்டி கர்த்தர் தம்முடையவர்களை, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை பிரசன்னமாக்கி, தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட்ட கடவர் என்றான். மோசே சொன்னான், அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்குவார் என்றார். ஒரு குடும்பம் வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டணத்திற்கு போனது. நகோமி தன் கணவனை அழைத்துக் கொண்டு 2 பிள்ளைகளை கொண்டு மோவாப் தேசத்துக்கு போயிருந்தாள். நாட்கள் ஓடியது. கணவனும் இழந்தான், 2 பிள்ளைகளும் இழந்தார்கள். ஒரு மருமகள் போய்விட்டாள். மற்றொரு மடுமகள் அவளை பார்த்து சொன்னாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று வைராக்கியத்தோடு சொன்னாள். இது நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கு தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிற அந்த செய்தி. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி அல்லேலூயா. அவள் மோவாப் தேசத்திலே அந்த செய்தியை கேட்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார். உலகம் எங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார். பெத்லகேமுக்குரிய சொந்தக்காரியா இருந்த நகோமி அங்கே மோவாப் தேசத்தில் இந்த செய்தியை கேட்கிறாள். அவ்வளவுதான். எழுந்தாள். தன் மருமகளை கையில் பிடித்துக் கொண்டாள். பெத்லகேமுக்கு வந்தாள். வந்தவள் வரும் பொழுது சொன்னாள், இவள் நகோமி அல்லவா என்றார்கள். அவள் சொன்னாள், என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறா என்று சொல்லுங்கள் என்று புலம்பி அழுதாள். பட்டணத்துக்குள் நுழைந்தாள். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி மிகுந்த நன்மையால் நிரப்பினார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, கர்த்தர் பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுத்தார் என்றார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் அதை பின் வருமாறு அழகாக நமக்கு விளக்குகின்றன. என் அருமையான மகனே, மகளே, இன்றைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். தம்முடைய ஜனத்தை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிற சொல்றவங்க 3 அலலையா சொல்லணும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்க பிரியம் வைத்தபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. பலத்த கைகளை தட்டி. இப்ப சொல்லுங்க, நீ கை விட்டுட்டியா? புருஷன் கை விட்டுறானா? பெத்த புள்ள கல்யாணம் பண்ணி தண்ணி கொடுத்துன்னு போயிடுதா? எல்லாம் நடந்து போகுது. ஆனா கடைசி வரலும் கைவிடாதவர் யாரு? சத்தமா சொல்லுங்களே. லாஸ்ட், எவர் லாஸ்டிங். இந்த உலகத்தில் நீ வாடுகிற கடைசி நாள் வரையிலும் அவர் உண்மையில் பிரியம் வைத்து தம்முடைய ஜனத்தை என்ன செய்வாரா? கைவிடாது இருப்பாரா. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை நம்புகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்புகள் மாறும். கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்த நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குவாராக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறவர். கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்தபடினால் அவர்களை கைவிடாதிருப்பாரா. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கர்த்தர் கைவிட மாட்டான் சொல்றவங்க அப்படி எழுதுங்க பைபிள் எடுத்துக்கிட்டு. அத்தனை வல்லமை உள்ளவர். இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஆமென். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய ஆத்துமா, நான் அவருடைய குமாரத்தி, நான் அவருடைய குமாரன் என்று சொல்லுவாயானால் சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 14வது வசனத்தை, அந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் தம்முடைய, நல்லா கவனிங்களே, சேம் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய, நாளைக்கு வர தம்முடைய அப்படி சொல்லணும். என்னை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்களேன், கொஞ்சம் கூட லூஸ் விட மாட்டாராம். எப்படி விட மாட்டாராம்? கண்ணை திறந்து என்ன பார்க்கணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அது உங்க சுதந்திரம், அதை கைவிட மாட்டார். உங்களை நெகிழ விட மாட்டார். 2 பிள்ளையா, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையா, 2 ஆம்பளை பிள்ளையா, 3 பொம்பளை பிள்ளை, எதுவா இருந்தாலும் சரி, விசுவாசித்து மட்டும் நில்லு. ஆண்டவரை நான் நம்புறேன், என்னை நெகிழ விட மாட்டேன். என் பிள்ளைக்கு
இந்த வருஷத்தில் நல்ல கல்யாணம் நடக்கணும், தடபுடலா நடக்கணும். என் விசுவாசத்தை கனப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. இந்த வாக்குத்தத்தை நம்புறேன், இந்த வசனத்தை நம்புறேன். சாதையா சொன்ன வசனத்தை நம்புற ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்து என் வீடு என்னை விட்டு போக கூடாது, என் வாசல் என்னை விட்டு போக கூடாது, என் சந்தோஷம் என்னை விட்டு போக கூடாது, நிகழவிட மாட்டேன் சொன்னிருக்கிறேன் என்று கைகளை உயர்த்தி கேள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே, அப்பா தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரை சிறையிருப்பை ஆண்டவரை திருப்பும் போது ஆண்டவரே, அப்பா யாக்கோபுடைய ஆண்டவரை களிப்பும் இஸ்ரவேலோட மகிழ்ச்சியும் தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிற தகப்பனே, இன்றைக்கு தம்முடைய ஜனத்தை என் தேவனாய் கர்த்தர் ஒரு நாளும் ஆண்டவர் விடாத நேசராய் இருந்து நீர் அவர்களுக்கு ஆகாரத்தை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தம்முடைய ஜனத்தின் மேல் ஆண்டவரே உடைய பிரகாசத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரை பிரகாசிக்க தேவன் ஆண்டவரை அப்பா செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் ஆண்டவரை வெக்கப்பட்டு ஆண்டவரை கிடந்திருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிரகாசத்தினால் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை எடுத்து உயர்த்தி ஆண்டவரே அநேகருக்கு முன்பாக எல்லாரும் கதறி கேளுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை நோக்கி பார் என்று பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இன்றைக்கு தேவன் ஆண்டவரே தம்முடைய ஆண்டவரை சலத்தை நிகழ விடாமலும் தன்னுடைய ஜனத்தை கைவிடாமல் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவனே, இன்றைக்கு ஆண்டவரே எந்தெந்த இடத்துல பிள்ளைகள் கைவிடப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளை பிடித்து ஆண்டவரே தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரே அப்பா மகிழ்ச்சி சந்தோஷம் ஆண்டவரே அப்பா துக்கங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் என் தேவன் ஆண்டவரே கைவிடாத நேசரா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் ஆண்டவரே கைவிடுவான் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி ஆண்டவரே நீர் உம்முடைய சுதந்திரத்தை ஒரு நாளும் ஆண்டவரே கைவிடாதபடி ஆண்டவரே இன்றைக்கு மீட்டு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. எதையெல்லாம் நாங்கள் இழந்து நிற்கிறோம் ஆண்டவரே, அதையெல்லாம் கர்த்தர் தாமே இன்றைக்கு எங்களுக்கு மீட்டு ஆண்டவரே கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய ஜனத்துக்கு சகலத்தையும் தேவன் கொடுப்பீர் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, அந்த வாக்கை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. விசுவாசிக்க நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். என்னோடு சொல்லுங்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே, எங்களுடைய தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இன்று முதல் நீர் எங்களை கரங்களை பிடித்து உம்முடைய மகனாக மகளாக தேவனே எங்களை ஆசீர்வதித்து எங்களை காக்க கடவரப்பா. இனி எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறையக்கூடாது. எல்லா தடையும் எடுத்து போடும், எல்லா சிறையிருப்பை மாற்றி போடும். சர்வ பூமிக்கும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே கரங்களை உயர்த்துங்கள், நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். இந்த நற்செய்தி கேட்ட ஒவ்வொரு மகனை மகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பு இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி என்று சொன்னீரே, இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருக்கும் பலிக்கட்டும். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவருக்கும் பலிக்கட்டும். இவருடைய சிறையிருப்புகள் மாறட்டும். இந்த நாள் முதற்கொண்டு இவர்கள் விரும்பின அத்தனை ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொடுத்து நீ நெகிழ விடாமல், கைகளை விட்டு கொஞ்சம் கூட நகர்ந்து விடாதபடி அவருடைய கரங்களை பிடித்து, அவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய கைகளை பிடித்து சுதந்திரத்தை காப்பாற்றுவீர் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.